இப்போ எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் யூனியன் பட்ஜெட்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே நீங்கள் அந்த லக்ஷ்மிகாந்த் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம அங்கே போய் ஜென்ரல் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதுக்கான ஆர்டிகல்ஸை கரெக்டாக கொடுத்தோம்னாலே நம்ம பாலிட்டியில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் போடுவாங்க. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்ல வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு எவாலுவேட்டர் வந்து 15 out of 15 போட்டிருந்தாங்க ஒரு எவாலுவேஷனில். ஸோ பாலிட்டியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் ஸ்கோர் போடுறாங்கன்னா அப்போ நம்ம இது வந்து ஒரு மிஸ்ஸே பண்ணவே கூடாத ஒரு சப்ஜெக்ட். ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர்டாகவே போய்க்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன காம்போசிஷன், என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டாங்க, டைரக்டாகவே கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னே கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான் நம்ம மற்ற இப்போ சயின்ஸ்லையோ இல்லை தமிழ் சொசைட்டிலையோ நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பாலிட்டிலே நீங்கள் டைம் ஸ்பெண்டே பண்ணக்கூடாது. உங்களுக்கு போனோன்னே அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃப்ளோவில் ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.